இல்ல, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்ற வார்த்தையை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இவரை தேர்ந்தெடுத்தவர் மக்கள் இல்ல. மக்கள் அளித்த வாக்குகள் இல்ல, அவர்கள் மக்கள். ஆனால் வெறும் ரசிகர்கள். என்ன பார்த்தா அவனுக்கு எரிச்சலா இருக்காடா? ஆமாங்கய்யா. ரொம்ப முடியலையோ? ஆமாங்கய்யா. இப்போ அவருக்கு வாக்களித்தவர்கள் வெறும் ரசிகர்கள். அந்த 1,70,00,000 பேர்ல நான் 70 பேரை சப்ட்ராக்ட் பண்ணிடுறேன், கழித்து விடுகிறேன். ஏன்னா அவங்க பிறருடைய ஆசைக்காகவும் விருப்பத்திற்காகவும் வற்புறுத்துதலுக்காகவும் வேண்டுகோளுக்காகவும் வாக்களித்தவர்கள் 70 விட்டுறேன். ஆனா 1 கோடி மக்கள் வெறும் நடிகர் என்கிற அந்தஸ்துல அவரால் மயங்கி அவருடைய கவர்ச்சியில வசீகரிக்கப்பட்டு வாக்களித்தவர்கள். என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ பெரியப்பா. ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம். நாடகமா நாடகமா. என்னத்த பாக்குறேன்? ஏண்டா ஸ்கூல் பேண்ட போட்டு வந்துட்டு என்ன மிரட்டியா? என்ன மிரட்டியா? யாரா நீ? யாரா நீ? யார் அந்த சார்? யார் அந்த சார்? யார் அந்த சார்? நிப்பாடுங்கடா. செல்லம் ராஜா, யார் அந்த சார்? நீ அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. காட்டாற்று வெள்ளம் திராவிட முன்னேற்ற கழகம் பல தடைகளை கடந்து வருகின்ற இயக்கம். இது நீரோடு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மாண்புமிகு தமிழகத்தினுடைய எந்நாளும் முதல்வராக கருதுகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரோ மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ். இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தமிழ் பிரசன்ன அவர்களையும் பகுதி கழக செயலாளர்கள் கழுத்தை பிடித்து தரதர என்று இழுத்து சென்று காலை 6 மணியிலே கைது செய்தார்கள். இங்க சின்ன பையன் எல்லாம் முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. தார் ரோட்ல சட்டையை பிடிச்சி தானே எடுத்துட்டு வரானுங்கப்பா. 6 மணி ஆன பிறகும் இன்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் 6 மணிக்கு மேல ஆகியும் கழிப்பறை வசதி கூட இல்லாத வகையில் இன்றைக்கு பெண்கள் இங்கு அடைக்கப்பட்டிருக்கார்கள். ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. இன்றைக்கு பெண்கள் வெளியில போய் ஒரு கழிப்பிடம் வசதி கூட காலையில இருந்து செய்து தராமல் அனைத்து பெண்களுமே இங்க கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். எவ்வளவு கொடூர மனசு இருந்துச்சுன்னா நீங்க போவீங்க கூலி படத்துக்கு? 12 நாளா கக்கூஸ் போக முடியாம பிளாட்ஃபாரத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அவ்வளோ பெண்கள். அன்னைக்கு நைட் ஆப்ரேஷனு, போலீஸை விட்டு அவங்களெல்லாம் தூக்க சொல்லிட்டு கூலி படம் போறாருன்னா எவ்வளோ ஒரு ஆணவம் இருக்கணும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை அடிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுத்திக்கிட்டே இருக்குது. அதில் நம்ம போகும்போது ஃபர்ஸ்டே தமிழ் தாய் வாழ்த்து வேற பாடியிருக்காங்க. நீராறும் கடலெடுத்த 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 நிலமடந்தை தெளிலொழுகும், நீராறும் கடலெடுத்த 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 நிலமடந்தை தெளிலொழுகும், நிலமடந்தை கெழிலொழுகும். இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. தன்னைத்தானே கேவலப்படுத்திக்கிறதுக்காக ஒரு கேங் உருவாயிருக்கு அப்படின்னு பண்ணா சமீபத்தில் இந்த திமுக ஜென்சி கேங் தான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து அந்த கட்சியில் இணைந்தார் பாஜக மாநில துணைத் தலைவரான திரு பி டி அரசகுமார். தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியில் இணைகிறோம். 100 கோடி ரூபாய் மோசடி புகாரில் தனியார் பள்ளி சங்க தலைவர் பி டி அரசகுமார் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒரு பேர் செத்தக்கு அப்புறம் ஓடினார்ல, ஆனா என் தலைவர் ஓடினவர் கிடையாது. மிஸ்ஸா கேஸ்ல ஜெயிலுக்கு போனவரு. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். நிலையை எதிர்த்து மிசா போடப்பட்டு சிறையிலே அவர் அனுபவித்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஷா கமிஷன் ரிப்போர்ட். ஆனா இதுல ஸ்டாலின் அவர்களோட பேர் இல்ல. அவர் மிசா காலத்துல சிறை சென்றதை தவிர மிசா கைது கிடையாது. போடல. பேட்டரி போடல.
போடல. ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தபா சொன்னாலும் சொல்லியிருப்ப, வெளியே போடா முதல்ல. ஆனா ஷா கமிஷன் ரிப்போர்ட்ல மிசா கைதிகள்ல ஸ்டாலின் அவர்களோட பேர்னா அவர் மிசா காலத்தில் கைதானவரை தவிர மிசா கைதி அல்ல. இது நான் இப்பதான் கேள்விப்படுறேன். எனக்கு இது வரல தெரியல, நான் படிக்கவும் இல்லை. எனக்கு அப்படியே ஜோக்கா அடிச்சு திரி. சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? ஓடடே. உங்க எல்லாருக்கும் மணமக்களை வாழ்த்தி என் நண்பன் ஒரு குட்டி கதை சொல்ல போறான். அந்த கதையோட ஆழமான கருத்தை உள்வாங்கி நீங்க எல்லாரும் பயனடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அஞ்சானஞ்சன் அண்ணன் எம்டி அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பேசுவார்கள். ஆட்சிக்கு வந்து 5வது நிமிஷமே குதிரை பேரத்தை ஆரம்பிச்சாங்க. முதல்ல சோஃபா போவோம். சோஃபாவுக்கு பின்னாடியே நம்முடைய முதலமைச்சர் துரத்துக்கிட்டே போவார், சோஃபாவை துரத்துக்கிட்டே போவார். அப்புறம் முதலமைச்சர் பின்னாலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ராஜினாமா கடிதத்தோடு அவங்களும் கியூல வரதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த காட்சி தான் தமிழ்நாட்டில் 1 மாசமாக ரிப்பீட் மோட்ல தினமும் இது ஒரு செய்தியாக வந்துட்டு இருக்கிறது. ஐயா இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உடனே இருக்கான். நீங்க இதை பெருசுபடுத்தாதீங்க ஐயா. இந்த மேட்டூர் அணையை ஜூன் 12ஆம் தேதி இன்னும் திறக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தினை தூண்டுதனால விவசாயிகள் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு விவசாயிகளுடைய போராட்டத்தையும் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கல்யாண வீட்டில் வந்து ஒப்பாரின்னு நம்ம சொல்ல முடியாது, புலம்பல்னு வேணா சொல்லலாம். பட் ஆனால் மக்கள் எல்லாருமே எப்படி சொல்றாங்கன்னா ஒப்பாரி வைக்கிறாங்க. ஐயா வந்து ஜோசப் விஜய் அவர்களே நல்லா இருப்பீங்க. நீங்க தயவு செஞ்சு இந்த முதலமைச்சர் பதவியை நீங்க வந்து ராஜினாமா பண்ணிடுங்க. இந்த தொல்லை தாங்க முடியலையா? அந்த MK ஸ்டாலின் தொல்லைகளால் தாங்க முடியலையா? ஒரு குரூப் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா விட்டாம ஒப்பாரி. ஒரு கல்யாண வீட விடுறதில்ல, ஒரு இழவு வீட விடுறதில்ல, எங்க போனாலும் ஒப்பாரி. ஏதோ ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழப்பது என்பது ஒரு பெரிய வீழ்ச்சி அல்ல. எத்தனையோ வெற்றியை பார்த்திருக்கிறோம், எத்தனை தோல்வியும் பார்த்திருக்கிறோம். திமுகவை போல வெற்றி பெற்ற கட்சியும் கிடையாது, தோத்திருக்கக்கூடிய கட்சியும் கிடையாது. இப்படி புலம்பி தள்ளுறீங்களே ஏன்? கல்யாண வீட்டுக்கு போனாலும் அழுகுறா, கர்மாதி வீட்டுக்கு போனாலும் அழுகுறா, காது குத்துக்கு போனாலும் அழுதுட்டு இருக்காயா. விரைவிலே வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோட இல்ல, மெஜாரிட்டி 234 தொகுதிக்கு பாதியில் என்ன 118 வரணும். எவ்வளவு ஜெயிச்சாங்க? 108 தான். எங்க போனாலும் நான் தான் சிஎம். மக்கள் மனிதர்கள் எப்பவுமே நிக்கிறாயா? நல்லா இருப்பீங்க. நீங்க வந்து ராஜினாமா பண்ணி அவனுக்கு கொடுத்துருக்காங்க. எங்க போனாலும் அழுதுட்டு இருக்காயா அவன். இப்ப சில கூட்டம் நம்மோட இருந்த கூட்டணி கட்சி, நீங்க திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சராக ஓட்டு போட்டீங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த கட்சி கூட்டணி நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி ஆதரவுல தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிட்டு. போறதான் போறீங்க, மொய்ய வைக்கிறதுக்கு போவீங்களா இல்ல ஸ்கிரிப்ட் பேப்பர் கையோட எடுத்துட்டு போவீங்களா? போகும்போதே மொய்யெல்லாம் கொண்டு போறது கிடையாது. நாங்க போய் புலம்பணுன்றதுக்காக ஸ்கிரிப்ட் ரெடி பண்றது. தாங்க முடியல. அதாவது 5 வருஷம் அனுப்பிச்சிட்டோம். இப்ப வைக்காம பாருங்க, 1 மாசம் ஒப்பாரி தாங்க முடியலையா? நல்லா இருப்பீங்க. நீங்க ராஜாவை மட்டும் அவனுக்கு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே சொல்றேன், அவங்களோட ஒப்பாரிக்கான காரணம் என்ன தெரியுமா? ஓப்பனா சொல்லணும்னா அவங்க தோத்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. தாவேகா கிட்ட தோத்துட்டோமே அப்படின்றது அவங்களோட மிகப்பெரிய ஒரு அழுகைக்கான காரணம். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு தேர்தல் எப்ப வேணுமாலும் வரலாம், விரைவிலே வரலாம். இன்னொன்னு சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா? ஏதோ பெரிய மனுஷன் கல்யாணம் நடத்தி வையின்ட்டு பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் கூப்பிட்டா முகத்தோடு சிறை செல்ல தயார். நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்ட. சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். மூத்துல சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்க கிட்ட போய் சரி சமமா. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க.